வணக்கம். இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலுடைய ஃபைலிங் ப்ரொசீஜரு அடுத்த வீடியோ ஓகேங்களா? இப்போது இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலு ஃபைலிங் ப்ரொசீஜர் ஓகேவா? நம்ம இதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வக்காலத்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? வக்காலத்தில் அட்வொகேட் வெல்ஃபேர், கிளர்க் வெல்ஃபேர் ஒன்று ஒட்டிக்கோங்க. அட்வொகேட் வெல்ஃபேர் இப்போ 120 ஆயிடுச்சு. சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. முன்னாடி 30 ரூபா 10 ரூபா இருந்துச்சு. இப்போ எவ்வளோன்னு தெரில. ஓகேங்களா? மறந்து போயிடுது. ஓகேவா? அதுக்காக நம்ம கோர்ட்டு பக்கமே பார்த்தியா அவருக்கு ஒன்றும் தெரில. பார்த்தியா இவருக்கு கோர்ட்டு பக்கம் போயிருந்தாருன்னா இவருக்கு தெரியும். இவர் ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை கோர்ட்டுக்கு போகிறாரு போல இருக்குது. அதனால தான் அட்வொகேட் வெல்ஃபேர் விலை ஏறினது கூட இந்த ஆளுக்கு தெரியலன்னா இந்த ஆள்லாம் என்னத்தை வீடியோ போடுறேன், இவெல்லாம் கோர்ட்டுக்கு போகிறானா இல்லையான்னு தெரில. நான் கோர்ட்டுக்கு போகிறது இல்லைங்க சார். சரிங்களா? நான் அவ்வளோ பெரிய அட்வொகேட்ஸ்லாம் இல்லைங்க சார். கரெக்டுங்க. நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். சரிங்களா? ஸோ இப்போ இதான் விஷயம். எவ்வளோ நீங்கள் மட்டம் தட்டினாலும் நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது. கரெக்டுங்களா? நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. எப்பவும் போல் என்ன சொல்கிறது, யார் நமக்கு மரியாதை கொடுத்தா நம்ம மரியாதை யார்கிட்டையும் எதிர்பார்க்கறது கிடையாது. கரெக்டுங்களா? சரி, ஓகே. கம்மிங் டு த பாயிண்ட். அதாவது என்னென்னா வக்காலத்தில் ஒரு அட்வொகேட் வெல்ஃபேர் ஒன்று, கிளர்க் வெல்ஃபேர் ஒன்று ஒட்டிக்கோங்க. 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்ட தேவையில்லை. ஏன்னா அதை நீங்கள் ஆன்லைனில் கட்டணும். ஓகேங்களா? எப்பவும் போல் பார்ட்டி கையெழுத்து வாங்குங்க. நம்மளுடைய கவுன்சில்ஸ் எல்லோரும் கையெழுத்து போடுங்க. பிஃபோர் மீ போடுங்க. ஓகேங்களா? போட்டுட்டு இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, இதனுடைய மொத்த செலவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 170 ரூபா தான். ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு வக்கீல்கள் தன் கை காசை போட்டு செலவு பண்ணுறது எவ்வளவு? வெறும் 170 ரூபாய் மட்டுமே. கரெக்டுங்களா? 120 ரூபா வந்து அட்வொகேட் வெல்ஃபேரு, 20 ரூபா வந்து கிளர்க் வெல்ஃபேரு, ஒரு 10 ரூபா வந்து கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்பு. அப்போ எவ்வளோ ஆச்சு? இது ஒரு 120, அது ஒரு 20, 140, அப்புறம் அது ஒன்று 150. அட்வொகேட் வெல்ஃபேர் 120 ரூபா, கிளர்க் வெல்ஃபேர் ஒரு 20 ரூபா, 140 ரூபா ஆச்சு. வக்காலத்து ஒரு 10, 150 ரூபா ஆச்சா? அதுக்கப்புறம் மெயின் பெட்டிஷனில் ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் ஒட்ட போகிறீங்களா? இவ்வளவு தான் செலவு. மெயின் பெட்டிஷனில் 20 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டக்கூடாது. அந்த 20 ரூபா ஸ்டாம்பை ஒட்டுறதுக்கு பதிலாக தான் நம்ம ஆன்லைனில் கட்டுறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை? வக்காலத்து தேவை. சரிங்களா? பெட்டிஷனில் வக்காலத்தில் 10 ரூபா, பெட்டிஷனில் 20 ரூபா, ஆக மொத்தம் 30 ரூபா. இதை வந்து நம்ம ஆன்லைனில் கட்ட போகிறோம். வக்காலத்து 120 ப்ளஸ் இது ஒரு 20, மொத்தம் 140 ப்ளஸ் ஒரு 30, அப்போ மொத்தமே 170 ரூபா தான். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? அட்வொகேட், அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு வக்கீல் தன் கை காசு போட்டு செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு? 170 ரூபாய் மட்டுமே. சரிங்களா? அப்போது நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட எவ்வளோ ஃபீஸ் வாங்கணும்? நம்ம தனியாக ஒரு வக்கீல், நம்ம தனியாக இருக்கிறோம், நம்ம ஆஃபீஸே போடலை அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு கூட ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கிறதுக்கு வக்கீல்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆஃபீஸ் போட்டு 4-5 ஜூனியரை வேலைக்கு வச்சு ஆஃபீஸுக்கு 15,000 வாடகை, 6,000 கரண்ட்டு பில்லு, ஒவ்வொரு ஜூனியருக்கும் 8,000 7,000 சம்பளம்னா அப்போ அந்த வக்கீல் மினிமம் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு 30,000 தான் ஃபீஸ் வாங்கணும். அதுதானே நியாயமான ஃபீஸு. என் வயிறை ரொப்பணும். ஓகேங்களா? எல்லா ஜூனியருக்கும் சம்பளம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடை வாடகை, கரண்ட் பில்லு கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும்? கிளைண்ட்டுக்கிட்ட தான் வாங்க முடியும். கரெக்டுங்களா? அப்போது என்ன சார், 170 ரூபா தான் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு வக்கீல் கை காசு செலவு பண்ணி கோர்ட் ஃபீஸ் கட்டிட்டு 30,000 ரூபா என்கிட்ட ஃபீஸ் வாங்குறீங்களே, நியாயமானா? கடை வாடகை 15,000 ரூபா யார் கொடுப்பா? 440 ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸை வச்சுக்கிட்டு 15,000 ரூபா வாடகை கொடுத்து 6,000 ரூபா கரண்ட் பில்லு கட்டி 4-5 ஜூனியருக்கு சம்பளம் கொடுத்து அந்த சீனியர் அட்வொகேட் வீட்டுக்கு லாபத்தை எடுத்துகிட்டு போனோன்னா 30,000 ரூபா வாங்காமல் என்ன 5 ரூபாய்க்கா செய்வாங்க? செய்ய முடியாது. சரிங்களா? இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஃபீஸ் வாங்கினமே தவிர 2,000 ரூபாய்க்கு பண்ணுறேன், 3,000 ரூபாய்க்கு பண்ணுறேன்னு இந்த சின்ன சின்ன பசங்க பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு போட்டோம். ஆனால் இது வந்து தப்பு. கரெக்டுங்களா? ஒரு வக்கீலாக இருந்துக்கிட்டு, ஒரு சீனியர் அட்வொகேட்டாக இருந்து ஒரு 4-5 ஜூனியருக்கு சம்பளம் கொடுத்து, ஆஃபீஸ் வாடகை கொடுத்து, கரண்ட் பில்லு கட்டி, ஓகேங்களா, குடிக்கிறதுக்கு தண்ணி, போயிட்டு வரத்துக்கு பெட்ரோலு, ஆஃபீஸுடைய டெலிஃபோன் பில்லு, பேப்பரு, பென்சிலு, ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தா மொழி பிதிங்கிடும். ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபாய் தேவைப்படும். கரெக்டுங்களா? இதுதான் உண்மை. ஒரு ஆஃபீஸ் நடத்துறது சும்மா கிடையாது. 4-5 ஜூனியரை வச்சு வேலை வாங்கிட்டு ஒவ்வொரு ஜூனியருக்கும் 8,000 9,000 சம்பளம் கொடுக்கணும். சும்மா கிடையாது. அதனால் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில்னால் மினிமம் 30,000 ரூபா ஃபீஸ் வாங்கணும். இல்லை 20,000 வாங்கிக்கலாம். 5,000 ரூபாய்க்கு செய்கிறேன், 4,000 ரூபாய்க்கு செய்கிறேன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரியா? இதுதான் விஷயம். சரி, ஓகே. கம்மிங் டு த பாயிண்ட். அதாவது மேட்டரை பொறுத்து தான் ஃபீஸு.
கரெக்டுங்களா? சார் எஃப்ஐஆரே போடலை சார், எஃப்ஐஆர் போட்ட மாதிரியே தெரியல சார் அப்படின்னா, சரி ஓகேப்பா 10,000 கொடுப்பா பண்ணலாம்பா, ஓகேவா? தப்பில் மாட்டிக்கிட்டு இன்னசென்ட் ஏழையாக இருக்கிறானா, என்கிட்ட காசு இல்லையா, சரி அவன்கிட்ட நீ ஃப்ரீயாக பண்ணு, உன்னால் முடிஞ்சால் ஃப்ரீயாக பண்ணு. அவன் நியாயமாக இருக்கிறான், அவன்கிட்ட உண்மையிலேயே காசு கொடுக்க முடியலன்னா நீ அவனுக்கு ஃப்ரீயாக பண்ணு, வேணான்னு சொல்லலை. ஆனால் ஆன்டிசிபேட்டரி பெயிலு, இந்த பெயில் மேட்டரு இதெல்லாம் வந்து யாரும் வந்து தெரியாமலாம் தப்பு பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டு தான் வராங்களே. கரெக்டுங்களா? நான் உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டேன் சார்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து 20,000 ஃபீஸ் வாங்கி தான் ஆகணும். ஐயோ 20,000 ரூபாய் வாங்குறீங்களான்னு அவர் வாயை புழக்கிறாருன்னா, எப்பா நீ என்கிட்ட வராதப்பா, நான் 15,000 ஆஃபீஸுக்கு வாடகையே கொடுக்குறேன்ப்பா ஒரு மாதத்துக்கு, நீ வேறு எங்கன்னா போயிட்டுப்பான்னு அனுப்பிச்சி விட்றணும். சரிங்களா? இதுதான் விஷயம். ஆன்டிசிபேட்டரி பெயில் என்றால் என்ன? அப்ரிஹெண்டிங் அரெஸ்ட், கைது நடவடிக்கை, அதை வந்து தவிர்க்கிறதுக்கு முன்ஜாமீன் கோருவது, இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? ஹைகோர்ட்டில் வந்து ஏபி போடுறதுக்கு பதிலாக செஷன்ஸில் ஏபி போட்டு காப்பியை என்ன சொல்கிறது, ஆர்டர் காப்பியை வாங்கி கொடுத்துடணும். கரெக்டுங்களா? செஷன்ஸில் போட்டால் டக்கு டக்குன்னு வேலை முடியும். சரிங்களா? இதுதான் மேட்ரு. நம்முடைய நோக்கம் என்பது என்னன்னா, கிளையண்ட்டுக்கு ஃபாஸ்டஸ்ட் ரெமெடி எப்படி கொடுக்கலாம். இப்போ கிளையண்ட்டுக்கு ஃபாஸ்டஸ்ட் ரெமெடினா என்னது? செஷன்ஸ் தான். போட்டோமா, இன்றைக்கி போட்டால் உடனே நம்பர் ஆகும், நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் ஹியரிங் வந்துடும். ஓகேவா? அந்த ஹியரிங்கில் நம்ம பேசி முடித்து ஜட்ஜு ஓகே சொன்னால் அலோவ் பண்ணுறாரு, பெட்டிஷன் அலோவ் பண்ணுறாருன்னா ஆர்டர் காப்பியை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ கிளையண்ட்டுக்கு எது ஃபாஸ்டஸ்ட் ரெமெடியோ அதை கொடுக்கணும். கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு. ஏபி ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுவதற்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன? ஒரு வக்காலத்து, அப்புறம் அந்த யார் வந்து எந்த வக்கீல் அந்த கேஸை போடுறாரோ, ஏபி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரோ அவருடைய ஐடி கார்டு ஜெராக்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அப்புறம் எந்த ஆளுக்காக அவர் வந்து போடுறாரோ, அதான் என்ன சொல்கிறது, சே ஃபார் எக்ஸாம்பிள் XYZ, ஒருத்தர் பேர் XYZ அப்படின்னா அவருடைய ஆதார் கார்டை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன ஃபேக்ட், என்னென்ன உண்மைகளோ அதையெல்லாம் ஒரு பெட்டிஷனில் டிராஃப்ட் பண்ணிக்கணும். அந்த பெட்டிஷன் டிராஃப்ட் என்கிட்ட இல்லையே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இருக்கிறேன் சார், நீங்கள் என்னை கேளுங்க சார், நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கிறேன் சார், வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிறேன் சார், கரெக்டுங்களா? பிடிஎஃப்லேயோ வேர்ட்லேயோ அனுப்பி வைக்கிறேன் சார், ஜிமெயிலில் கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார், ஓகேங்களா? வக்கீல் நான் ஃபீஸ் வாங்க மாட்டேன் சார். நான் ஏன் சொல்கிறேன்னா சார், அதாவது வந்து எனக்கு ஒரு ஃபார்மேட்டு கிடைக்குமா சார் அப்படின்னு நான் போய் ஒரு வக்கீலை கேட்கும்போது, நான் வந்து இந்த ஃபார்மேட்டுங்களையெல்லாம் விற்கிறது இல்லை யாருக்கும் அப்படின்னாரு ஒரு வக்கீல். சரிங்களா? ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, சரிங்க ஐயா, அதாவது அந்த ஃபார்மேட்டை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்லைங்க ஐயா, எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஐயா, ஆனால் ஆன்டிசிபேட்டரி பெயில்ன்ற எனக்கு ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்குதுங்க ஐயா, அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் கேஸ் எனக்கு வந்ததுனால நான் அப்படியே கிரிமினல் செக்ஷனில் போய் ஃபைலிங் பண்ணி நம்பரிங் பண்ணி ஜட்ஜிக்கிட்ட பேசி ஏபி வாங்கி கொடுத்துட்டா எனக்கு ஒரு 10,000 ஃபீஸ் கிடைக்கும் ஐயா, அதை வச்சு நான் என் குடும்பத்தை நான் வாழ வச்சுக்குவையா அப்படின்னா, இந்த பெட்டிஷனுடைய ஃபார்மேட்டு கிடச்சாதானே நீ வாழ வைப்ப, அந்த பெட்டிஷன் தான் உங்ககிட்ட இல்லை இல்லையா, அதான் ஐயா உங்ககிட்ட நான் கேட்குறேன். நான் வந்து பெட்டிஷனெல்லாம் யாருக்கும் விற்கிறது இல்லை, அது சேல்ஸுக்கு கிடையாது அப்படின்னா அது வந்து தவறு. இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லி என் மனசை நோக்கடிச்சதுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, என்னிடத்தில் இருக்கிறது அனைத்துமே வக்கீல்களுக்கு இலவசமாக தந்து விடுகிறேன் ஐயா. வக்கீலே நீ சம்பாதிச்சு போய் உன் பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்று, 3 வேளை நிம்மதியாக சாப்பிடு, நீ சந்தோஷமா இரு, நீ சம்பாதிச்சா எனக்கு சந்தோஷம், என்கிட்ட இருக்கிற ஃபார்மேட்டை உனக்கு கொடுக்குறேன்ப்பா, என்னப்பா நான் என்ன எத்தனை போகிறேன் கிடையாது, என்னுடைய ஃபார்மேட்டு சேல்ஸுக்கு கிடையாது, நான் அதை விற்கிறது இல்லை, இதெல்லாம் தேவையில்லை, உனக்கு தேவையா என்கிட்ட கேள்வி நான் தரேன், முடிஞ்சு போச்சு. என்ன அதுன்னு பெரிய ராக்கெட் சயின்ஸ் அந்த பெட்டிஷன்ன்றது, வேறு ஒன்றும் கிடையாது. அந்த பெட்டிஷனில் என்ன உண்மையோ அந்த உண்மையை நம்ம எழுதி ஜட்ஜுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், ஓகேவா? எழுத்துப்பூர்வமாக கொடுக்க போகிறோம், ஜட்ஜுக்கிட்ட ஓரலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், இவ்வளவு தான் விஷயம். அந்த ஃபார்மேட்டு அது கோர்ட்டுடைய ஃபார்மேட்டு, அது நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது. கோர்ட்டுடைய ஃபார்மேட் என்னவோ அந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம அதை டிராஃப்ட் பண்ணி கொடுக்கணும். உனக்கு அந்த டிராஃப்ட் தானே தேவை, ஃபார்மேட்டு தானே தேவை, எங்கிட்ட கேளு நான் தரேன். நான் வந்து வக்கீல்களுடைய கதவுகளை தட்டியிருக்கேன், ஆனால் யாருமே எனக்கு கதவு திறக்கலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், என் கதவை நான் திறந்தே வச்சுருக்கேன், நான் பூட்டுறதில்லை. என்னை மனசு நோக்கடிச்சிட்டாங்க என்னுடைய சகோதரர்கள், ஆனால் நான் அந்த மாதிரி செய்யக்கூடாது, எனக்கு பின்னாடி வர்ற என்னுடைய பிள்ளைகளுக்கு. கரெக்டுங்களா? இதுதான் மேட்டர். கரெக்டுங்களா? நன்மை செய்யுங்கள், நன்மை செய்யப்படுவீர்கள், தீமை செய்யாதீர்கள், யாருக்கும் உதவியை மறுத்து விடாதீர்கள், உதவி மறுக்கப்பட்டு விடுவீர்கள். சகோதரர்களே, இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ தெரிஞ்சு போச்சா, ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு 170 ரூபா தான் நம்ம வந்து கோர்ட்டுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸு. இது உலகத்துக்கே இப்போ தெரிய போகுது, தெரிஞ்சு போச்சு. இப்போ யூடியூப்பில் நான் சொல்லிட்டேன்,
சரிங்களா? ஸோ அப்போ ஆன்டிசிபேட்டரி ஃபைலிங்க்கு எவ்வளோ செலவாகும்? ரூ. 170 செலவாகும். இவ்வளோ தான் விஷயம். வக்காலத்துக்கு ஒரு ₹10, அட்வொகேட் வெல்ஃபேர் ஒரு 120, கிளர்க் வெல்ஃபேர் ஒரு 20, அப்புறம் பெட்டிஷனில் ஒரு 20. கூட்டி கழிச்சு பாருங்கள், கரெக்டாக ரூ. 170 வரும். இவ்வளோ தான் நம்ம செலவே. கரெக்டுங்களா? இதுதான் விஷயம். இப்போது நம்ம வந்து இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு நெக்ஸ்ட்டு நமக்கு என்னென்ன தேவை, என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓகேங்களா, இதுக்கு வந்து எந்த ஸ்டேஷன் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? ஏன்னா அந்த பெட்டிஷனில் டிராஃப்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இந்த ஸ்டேஷனில் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்க மாதிரி தெரியுது, எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் நாட் நோன் அப்படின்னு நம்ம எழுதணும். கரெக்டுங்களா? இதுதான் விஷயம். சரிங்களா? நான் கொஞ்சம் மெதுவாக தான் சொல்லுவேன். பொறுமை இருக்கிறவங்க பாருங்கள். தேங்க்யூ. அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.